இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரெண்ட் ஏர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான கேமிங் இயர்ஃபோன் ஒன்று தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் GAMO G10 கேமிங் இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷஹி டெக் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கு அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் G10 வர பாக்ஸ். பேக்கேஜிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இயர்ஃபோனோட பாக்ஸை பிளாஸ்டிக்லேருந்து வெளியே எடுக்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் i5 GAMO கேம் 3.5 வயர்ட் இயர்ஃபோன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸோட சென்டரில் வந்து அந்த G10 இயர்ஃபோனோட பிக்சர் கொடுத்துருக்காது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாக்ஸோட சைட் ரெண்டுத்துலேயும் இது என்னென்ன டிவைஸுக்கு சப்போர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லேப்டாப், ஐபேட், ஐஃபோன், ஆண்ட்ராய்ட், ஸ்கைப், எம்எஸ்என், வீச்சர், நேவிகேஷன் வாய்ஸ், ஓவராலாக ஒட்டுமொத்த எல்லா டிவைஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பாக்ஸோட டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியில. பாக்ஸோட பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கணுன்னா வீடியோவை போஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளிப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளிப்பை ஓப்பன் பண்ணுறது மூலமாக வந்து உள்ள இயர்ஃபோன் வந்து அழகாக பார்க்க முடியும். ஸோ அது ரொம்பவே அழகான டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன மேக்னெட் ஒன்று வச்சுருக்காங்க. அது மூலமாக அந்த ஃப்ளிப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த இயர்ஃபோன் வந்து 3 கலரில் வருது. பிளாக் ரெட், பிளாக் சில்வர், பிளாக் ப்ளூன்னு சொல்லி 3 கலரில் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த GAMO G10 ஹெட்செட்டை பாக்ஸுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கலாம். பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்ததும் எங்களுக்கு விளங்குறது வந்து அந்த G10ஓட அழகான இயர்ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள அந்த இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட காதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நாங்கள் அந்த இயர் டிப்ஸை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து இப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் G10 பண்ணியிருக்குது. இந்த இயர்ஃபோனை வைக்கிறதுக்காக அழகான லெதர் கவர்னு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து அந்த பாக்ஸில் இருந்து அந்த இயர்ஃபோன் எடுக்கிறது தான். ரொம்பவே இறுக்கமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அழகாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படியாவது வெளியே எடுப்போம். இப்போ நம்ம அந்த கவர் சைட்டில் வச்சுட்டு மற்றது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள இயர்ஃபோனுக்கு வந்து நிறையவே அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த இயர்ஃபோனில் வந்து காதில் மாட்டுறதுக்காக ஒரு அந்த சிலிக்கான் டிப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம காதில் மாட்டி இருக்கும்போது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த இயர்ஃபோனுக்கு அந்த டிப்ஸை வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த G10 ஹெட்செட் வந்து 3.5mm ஜாக்கில் தான் பில்டாக இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த லேப்டாப், எந்த ஃபோன் வேணாலும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 3.5mm ஜாக்கை வந்து ஒரு டியூப்பில் தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட ரொம்ப அழகாக இருக்குது. மற்ற ஹெட்செட் மாதிரி இல்லாமல் இந்த G10 ஹெட்செட் வந்து ரொம்பவே சைஸில் பெருசாக இருக்குது. ஸோ காதில் மாட்டி இருக்கும்போது வந்து கொஞ்சம் பெருசாகவே தெரியும். அதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது வந்து இந்த ஹெட்செட் வந்து கம்ஃபர்டபுள் வைஸாக வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. G10 மாடலில் ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் ஒன்று எனக்கு கையில் விளங்கையில், காதில் மாட்டியிருக்கும் போதும் விளங்கையில். ஸோ வந்து வெயிட்டை பற்றி வந்து எந்த வித குறையும் சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு இந்த 3 கலர்லேயும் வந்து அந்த ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அது ரொம்பவே பார்க்குறது அழகாக இருக்குது. என்னோடய பர்சனலில் வந்து இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த இயர்ஃபோனில் GMன்னு சொல்லி அந்த GAMO இயர்ஃபோனோட லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஆனாலும் ஓகே. அந்த கேமிங் ஹெட்ஸோட அந்த லோகோ வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. அது போக ஹெட்ஃபோனை வந்து ரெப் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ரெப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஹெட்செட்டை வந்து நாங்கள் எப்போயுமே காதில் மாட்டியிருக்கிறது இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி வச்சுருவோம். அப்படி தூக்கி எங்கேயாவது போட்டிருக்கும்போது வந்து ஹெட்செட் அறுகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கூட. அதனால் இந்த ரெப்பர் கொடுத்துருக்க வந்து நல்லோம். இப்போ ஹெட்ஃபோனை தள்ளி வச்சுட்டு வேறு என்னென்ன கேஸில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த இயர்ஃபோனுக்கு இயர் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நாங்கள் காதில் மாட்டுறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கணும் காதில். இப்போ நாங்கள் அதை காதில் மாட்டும்போது வந்து எங்களோட சைஸுக்கு அது இல்லாட்டி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைஸில் அந்த இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அந்த இயர்ஃபோனில் வந்து ஒரு அந்த காதில் மாட்டுறதுக்காக ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப் பிடிக்காதவங்க வேற ஒரு கிளிப் மாட்டுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரப்பரில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து காதில் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். இப்போ கேமிங் ஹெட்செட்னு சொன்னாலே கேமர்ஸ் வந்து நிறைய நேரம் விளையாடுவாங்க.
ஸோ அப்படி விளையாடும்போது வந்து காதில் எந்தவித ஒரு இரிட்டேட்டியும் இல்லாமல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த காதில் இந்த கிளிப் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது போக இந்த ஹெட்செட்டில் வந்து 3.5 mm ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இப்போ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் மைக் வேறையாகவும் ஹெட்ஃபோன் வேறையாகவும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்டில் ஒரு டெடிகேட்டட் மைக் கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த பாக்ஸில் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து இந்த இயர்ஃபோனில் கொடுத்துருக்க அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் விளையாடும்போது வந்து ஒரு கிளியரான வாய்ஸை நீங்கள் வந்து அவுட்புட்டை பெற முடியும். ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போது வந்து அந்த வாய்ஸில் வர கிளியாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் மைக் வந்து தந்திருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸை இந்த GAMO G10 இயர்ஃபோன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த G10 ஹெட்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கேமிங் ஹெட்செட்னாலே வந்து அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேமர்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இதில் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கேம் விளையாடும்போது வந்து ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நான் முன்னாடி வீடியோவில் ஒரு 3000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இயர்பட்ஸ் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலுள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த டிவைஸோட ப்ராடக்ட் பேராமீட்டரை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் பேராமீட்டரை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை போஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ப்ராடக்ட் பேராமீட்டரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இயர்ஃபோனை வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறந்துடாமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷஹி, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷஹி டெக் தமிழ். ஹேவ் a nice day.